திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு திருவிளையாடல் புராணத்தில் 42வதா திருமுகம் கொடுத்தருளல் பற்றி பார்க்கலாமா? பாண்டிய மன்னன் பானபத்திரரை இனி எப்பவுமே நீ சிவபெருமானையே போற்றி பாட்டு பாடுன்னு சொல்லி அமுச்சு வச்சிடறாரு. அதனால பாண்டிய மன்னனுடைய அரசவையில் பாடும் அந்த வேலையை இழந்ததுனால வறுமையில் வாடுறாரு. ஆனாலும் மனசுல எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எப்பவுமே சோமசுந்தர பெருமானை பாடுறதையே வேலையாக வச்சுட்டு முக்காலமும் கோயிலுக்கு போய் அவரை பாடி வணங்கிட்டு வராரு. தன்னுடைய பரம பக்தன் இப்படி வறுமையான நிலைமையில் இருக்கிறத பார்த்த சோமசுந்தர பெருமான் தினமும் வரகுண பாண்டியனுடைய பொக்கிஷத்துலேருந்து ஏதாவது ஒரு செல்வத்தை எடுத்துகிட்டு வந்து பானபத்திரருக்கு கொடுத்துருவார். இப்படி பொற்காசுகள், நகைகள், மணிகள், பொன்னாடைகள், சாமர பொற்பிடிகள், ஆசன பொன் தகடுகள் என நிறைய பொருளை கொண்டு வந்து சிவபெருமான் பானபத்திரருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இதனால் பானபத்திரரும் வறுமையிலிருந்து திருப்பியும் வசதியாயிட்டாரு. இப்படி நடக்கிறது பானபத்திரருக்கும் அந்த சோமசுந்தர பெருமானுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. பானபத்திரருக்கு கிடைச்ச அந்த பொண்ணை எல்லாம் உருக்கி உருமாற்றி விற்று அதில் கிடைச்ச பொருளை வச்சு அவங்கக்கிட்ட காசு கேட்டு வரவங்களுக்கும் அப்புறம் யாசகர்களுக்கும் நிறைய கொடுத்து சந்தோஷப்படுறாரு. தினம் பொக்கிஷத்துலேருந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாரா சிவபெருமான். கொஞ்ச நாளில் அதை நிறுத்திட்டார், எந்த ஒரு பொருளும் கொடுக்கல. அதனால் திரும்பவும் பானபத்திரர் வறுமையில் கஷ்டப்படுறாரு. தினம் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமானை பாடிட்டு வணங்கிட்டு வெறும் கையோடு தான் திரும்ப வந்துட்டுருக்காரு. ஒரு நாள் அவருக்கு ரொம்ப பசி கலப்பில் அப்படியே மனசில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்படியே தூங்கிடுறாரு. அப்போ சிவபெருமான் அவரோட கனவுல வந்து, பானபத்திரா, பாண்டியனின் பொக்கிஷத்துலேருந்து நான் அப்பப்போ பலவிதமான பொருளை உனக்காக நான் திருட்டு வந்து கொடுக்குறேன். பாண்டியனும் என்னுடைய பக்தன் தானே, அவனுடைய பொக்கிஷத்தில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதும் தப்பு தானே. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒவ்வொரு பொருளாக திருடு போகிறத பாண்டிய மன்னன் தெரிஞ்சால் என்ன ஆகும்? அப்போ காவலாளி மேலெல்லாம் தப்பாக நினச்சி அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. அதனால் நான் உனக்கு ஒரு திருமுகம் ஒன்று வரைஞ்சி கொடுக்குறேன். அதை நீ எடுத்துகிட்டு போய் என்னுடைய பக்தனான சேரமான் பெருமான்கிட்ட நீ கொடுத்து உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கேன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. கனவு கலைஞ்சோடனே எழுந்திரிச்சு பார்க்குறாரு. அவருக்கு பக்கத்தில் ஒரு ஓலை சுருள் ஒன்று இருக்குது. அதை எடுத்த பானபத்திரன் சிவபெருமான் கனவுல வந்து சொன்னது இந்த திருமுகம் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே ஆடி பாடி சந்தோஷப்படுறாரு. அந்த திருமுகத்தில் சிவபெருமான் என்ன எழுதியிருந்தாருன்னா, சேரமான் பெருமான்கிட்ட சொல்கிறாரு, நீ என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கியோ அதே அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறவர் தான் இந்த பானபத்திரர். அவருக்கு வேணுங்கிற பொண்ணும் பொருளும் கொடுத்து சீக்கிரம் அமுச்சு வச்சிரு அப்படின்னு எழுதி கொடுக்குறாரு. இறைவனோட அருளால் அவருக்கு கிடைச்ச இந்த திருமுகத்தை ரொம்ப பத்திரமா ஒரு பட்டாடையில் சுற்றி எடுத்துக்கிட்டு சேர நாட்டை நோக்கி புறப்படுறாரு பானபத்திரர். மலைவளம் மிகுந்த சேர நாட்டில் திலகம் போன்று விளங்கிய திருப்பதி தான் திருவாஞ்சைக்களம். அந்த திருப்பதியில் தர்ம தேவதை வாசம் செய்கிறாங்க. லக்குமி வளமையை அருள்றாங்க. மலைமகள் நன்னடம் புரிகிறாங்க. அந்த நாட்டில் வடமொழியும் தென்மொழியும் சிறந்து விளங்கியது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருவாஞ்சைக்களத்துக்கு போய் அங்கே ஒரு தண்ணீர் பந்தல் அப்படியே உட்காந்துருக்கிறாரு. அப்போ சேர நாட்டினை ஆண்டு வந்த அந்த சேரமான் பெருமான் கனவுல சிவபெருமான் போய், சேரமன்னா, நான் மதுரையில் இருக்கிற ஒரு சித்தர். மதுரையில் பானபத்திரர் அப்படின்னு ஒரு சிவபக்தர் வந்து நிறைய பொண்ணும் பொருளும் உங்ககிட்ட வாங்கணுங்கிறதுக்காக நான் கொடுத்த திருமுகத்தை எடுத்துகிட்டு உன்னை பார்க்க வராங்க. நீங்கள் அந்த திருமுகத்தை வாங்கி பார்த்துட்டு அவங்களுக்கு வேணுங்கிற பொண்ணும் பொருளும் கொடுத்து சீக்கிரம் அவங்கள அமுச்சு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. சேரமன்னனுக்கு கனவுல வந்தது சித்தர் இல்லை சிவபெருமான் தான் நல்லா தெரிஞ்சுது. அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே அவங்க அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு, சோமசுந்தர பெருமானே ஒரு திருமுகம் கொடுத்து பானபத்திரர் அப்படிங்கிறவங்கள இங்கே அமுச்சு வச்சுருக்குறாங்களாம் நம்ம நாட்டுக்கு, நீங்கள் என்ன பண்ணுவீங்களே தெரியாது, சீக்கிரம் அவரை என்கிட்ட கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறாங்க. மன்னர் அனுப்பின ஆளும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு கிடைச்சா திருவாஞ்சைக்களத்தில் இருக்கிற தண்ணீர் பந்தலில் அவர் உட்காந்துருக்கிற செய்தி கேட்டு அதை போய் பார்த்துட்டு, சரி நம்ம மன்னர்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட போய் சொல்கிறாங்க. பானபத்திரர் இருக்கிற இடம் தெரிஞ்ச மன்னர் ரொம்ப சந்தோஷப்பட்டு கிளம்பி போய் நாமளே போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தண்ணீர் பந்தலுக்கு போகிறாங்க. பானபத்திரரை கூப்பிட அங்கே போய் பானபத்திரரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருடைய கைகளை தலை மேலே கூப்பி ஆனந்த தாண்டுவாடுறாரு. அப்புறம் சேரமான் பெருமானுக்காக இறைவன் கொடுத்து அனுப்பிய அந்த திருமுகத்தை சேரமான் பெருமான் கையில் வாங்கி பார்த்துட்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார்.
அந்த திருமுகத்தை திரும்பி திரும்பி படித்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இறைவன் நமக்காக கொடுத்துருக்காரா அப்படின்னு அவ்வளோ ஆனந்தம் அவருக்கு. இறைவன் கொடுத்து அனுப்பிய அந்த திருமுகத்தை ஒரு பொன் பலகை மேலே வச்சு அதை யானை மேலே ஏற்றி எடுத்துகிட்டு போகிறாரு. இறைவன் அருளை பெற்ற அந்த பானபத்திரருக்கு தக்க மரியாதை கொடுத்து அவரை அரண்மனைக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. அரண்மனைக்கு போனதுமே பானபத்திரர் அப்படி கவனிக்கிறார். 16 வகையான உபச்சாரங்களை செஞ்சு பானபத்திரரையும் சந்தோஷப்படுத்திட்டு சேரமான் பெருமானும் சந்தோஷப்படுறாரு. இறைவன் கொடுத்த அந்த திருமுக பாசுரத்தில் மான் பொருள் கொடுத்து வர விடுப்பதுவே அப்படின்ற கட்டளையை நன்கு உணர்ந்ததுனால கொஞ்சம் கூட தாமதம் செய்யாமல் சேரமான் பெருமான் பொக்கிச சாலைக்கு பானபத்திரரை கூட்டிகிட்டு போகிறாரு. சிவநேச செல்வரே, இந்த பொக்கிச சாலையில் உள்ள பொருள்கள் அனைத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட பானபத்திரர், சேரமான் பெருமானே, தாங்கள் தருவதே எமக்கு போதும் அப்படின்னு பணிவோடு சொல்கிறாரு. அதுக்கு சேரமான் பெருமான் என்ன சொல்கிறாரு, இந்த பொக்கிசத்தில் இருக்கிற எல்லா பொக்கிசமுமே எனக்கு சிவபெருமான் கொடுத்தது தான் அப்படின்னு வாரி வாரி வழங்குறாரு. ஆனால் பானபத்திரர், எனக்கு வேணுங்கிறது எனக்கு போதும், அதை விட ஜாஸ்தியாலாம் எனக்கு வேணாம், எனக்கு வேணுங்கிறத மட்டும் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு மதுரையை நோக்கி வராரு. சேர நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப வறுமையானவராக இருந்த பானபத்திரர் சேர நாட்டுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது எப்படி வராரு, ஒரு குபேரன் மாதிரி அவ்வளோ செல்வ செழிப்போடு வராரு. அவ்வளோ பொருள் எடுத்துகிட்டு வராரு. மதுரைக்கு வந்த உடனே நேராக சோமசுந்தர பெருமான் கோயிலுக்கு போயிட்டு அவரை வணங்கிட்டு அவர் கொண்டு வந்த காசு அவர் மட்டும் வச்சுக்காம மதுரையில் இருக்கிற வேதியர்கள், விற்பனர், வறியோர் என எல்லாத்துக்கும் தான தர்மம் செஞ்சுட்டு அவரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர்றார். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.